இந்த மொறு வடை சுடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீசப்படி அளவுக்கு இந்த வீசப்படியால் ஒரு வீசப்படி அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஏற்கனவே ஊறிடுச்சு. இப்போ அரைக்க போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு சின்ன கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவலை இதோட சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இது 10 நிமிஷத்தில் ஊறிடும். இது ஊறினோன்னா இதை நல்லா வடை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவளோடு சேர்ந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் உளுந்து அவல் ரெண்டும் போட்டாச்சு. நான் ஒரு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அதோடு பார்த்தா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். வடை மாவு நல்லா இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டுறதுக்கு இதாக பந்து போல் அரைச்சிக்கணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. அதனால் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. நான் கொஞ்சமாக ஜீரக பொடி போட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் கலந்து இப்போ நம்ம வடை தட்டி விட்டுலாம். அரைச்ச மாவை நம்ம இது போல் சின்ன சின்னதாக போண்டாவாகவும் சுட்டு எடுக்கலாம், வடையாகவும் சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா இது போல் ஒன்று ஒன்றா சுட்டு நல்லா திருப்பி போட்டால் மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், வெளியில் எவ்வளோ மொறுன்னு, உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாலை வாயில் போட்டாலே அப்படியே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.